இணையான குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே தமிழ் குரோதி ஆண்டு 12 ராசிகளுக்குண்டான பொது பலன்கள் எப்படி என்று சொல்லவிருக்கின்றேன். அதில் போன பதிவிலே மேசம் முதல் கன்னி வரை முதல் 6 ராசிக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பதிவிலே துலாம் முதல் மீனம் வரை மீதம் இருக்கிற 6 ராசிகளுக்கு பொது பலன்கள் சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த தமிழ் குரோதி ஆண்டில் சில கிரக அமைப்புகளை வைத்து சில பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஆண்டு செவ்வாய் ராஜாவாக வர்றாரு, சனி மந்திரியாக வர்றாருன்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. அப்போ பொதுவாக செவ்வாய் கிரகமானது ஒரு கோபம், பிடிவாதம், ஆக்ரோஷம், முரட்டு குணம் உள்ள ஒரு கிரகம். அப்போ அந்த கிரகம் ராஜாவாக வரும்போது இந்த ஆண்டு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக பொது பலன் உண்டு. அதில் ராஜாவாக செவ்வாய், மந்திரியாக சனி வர்றாரு. சனியும் ஒரு தடை, ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம், நிறைய வறுமை, பஞ்சத்தை தரக்கூடிய கிரகம். அப்போ சனி தாமதம் எதை தொட்டாலும், சனி மந்தகாரகன் அப்படின்னா செவ்வாய் ராஜா, சனி மந்திரி. ஸோ 2 கிரகங்களும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால ஒரு பொதுவான பலன்கள் அவ்வளோ சிறப்பு இல்லை. குரோதி ஆண்டு நிறைய வறுமை இருக்கும், நிறைய பொருளாதாரத்தில் பின்னடைவு வரும். அதே மாதிரி அங்கங்கே தேவையில்லாத கலகங்கள், சண்டைகள், போர் அபாயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொது ஆண்டாக இருக்கும். ஸோ அவரவர் சுய ஜாதகத்தில் அவரவர் நடக்கிற தசாப்படி, பிறந்த கால கிரக அமைப்படி நிறைய மாற்றங்கள் வந்துடும். அதில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி சுக்கிரன் போய் இந்த ஆண்டின் துவக்கத்தில் உச்ச வீட்டில் இருக்கார், 6ஆம் இடத்தில் உச்சம். அப்போ ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதே ஒரு பெரிய பலம் தான். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பமே நல்லாயிருக்கும். ஆனால் 6ஆம் இடத்தில் உச்சமாகும்போது நிறைய பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், கடன், நோய், வழக்கு இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து போகக்கூடிய காலமாக இருக்கும். சில கவனமாக இந்த ஆண்டை நீங்கள் கடந்து போகணும். அதில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இந்த ஆண்டு சித்திரை 18 வரப்போகுது. இது முக்கியமான பயிற்சி. இந்த ஆண்டு பூரா குரு அங்கே தான் இருக்க போகிறாரு, 8ஆம் இடத்துல இருக்க போகிறார். 8ஆம் இடம் அஷ்டம குரு, தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள். அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக இல்லை. அஷ்டம குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு என்றே பழமொழி. அப்போ 8இல் குரு வருவதும் உங்கள் ராசி அதிபதி 6ல் போய் உச்சமாவதும் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் இல்லை. எனவே பொது பலன்களாக இது இருக்கிறனால உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல சிறப்புகளை அடையக்கூடிய அமைப்பு இருந்தால் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் இறை வழிபாடுகளை செய்து வெற்றிகளை அடையலாம். அதில் உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 9ஆம் அதிபதி, அவரும் போய் நீச்சமாகிடுறாரு. உங்களுக்கு இந்த ஆண்டின் துவக்கத்தில் பாக்கியாதிபதி நீச்சமாகிறாரு. அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இல்லை. ஸோ எனவே நீங்கள் நல்ல இறை வழிபாடுகளை எடுத்துக்கணும். சுக்கிரன் புதனை நல்ல வழிபாடுகள் மூலமாக பலப்படுத்தும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 12ல் கேது இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த ஆண்டு துவங்குது. பொருளாதார தடைகள் நிறைய வரும், கடன், நோய், வழக்குகள் உண்டு, தொழிலில் நிறைய தடை, தோல்வி உண்டு, நிறைய விரயங்கள் அடையக்கூடிய ஆண்டாக உண்டு. ஸோ அப்போ இந்த ஆண்டின் துவக்கத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தடையாகி மீண்டும் வெற்றிகள் அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும். அப்போ பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து நிறைய மாற்றங்களை நீங்கள் அடையலாம். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான குரோதி ஆண்டு பலன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் சனி கூட சேர்ந்துருக்காரு. அப்போ ஆண்டின் துவக்கத்தில் ராஜா, செவ்வாய், சனி மந்திரி 2 பேரும் ஒன்று சேர்ந்தே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பொதுவாக செவ்வாய் சனி வீட்டில் இருக்கிறது, சனி கூட சேர்வது அவ்வளோ சிறப்பில்லை என்று, அதனால் சில நிறைய தடைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். அதில் உங்கள் பாக்கியாதிபதி சந்திரன் போய் 8ஆம் இடத்துல தான் அவர் இருக்கார் இந்த ஆண்டின் துவக்கத்தில் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நல்ல கிரகங்கள் ஆண்டின் துவக்கத்தில் சிறப்பாக இல்லை. ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, உங்களுக்கு குரு பயிற்சியானது சித்திரை 18 ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வர்றார். குரு ராசியை நேரடியாக பார்க்க போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு உங்களுக்கு பெரிய பலத்தை இந்த ஆண்டு கொடுத்து உங்களை வெற்றி அடைய செய்வார். அப்போ துவக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றி இருந்தாலும் வெற்றி ஆண்டாக குரோதி ஆண்டு உங்களுக்கு உண்டு, நல்ல சிறப்பு. அதில் ராகு 5ஆம் இடத்துலையும் கேது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும், பொருளாதாரத்தில் சிறப்புகள் கிடைக்கும், ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம் கட்டாயம் உண்டு, பிள்ளைகள் வழியில் சந்தோஷம், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் வாய்ப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு விருச்சிகத்துக்கு குரோதி ஆண்டு உண்டு. நல்ல உங்களுக்கு தசாபதிகள் உங்கள் ஜாதகத்தில் சப்போர்ட் இருந்தால், சுய ஜாதகம் வளர்த்திருந்தால் இந்த ஆண்டு இன்னும் நிறைய வெற்றிகளை அடையலாம். அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தா, குரு ராசி அதிபதி அவர் போய்
5ஆம் இடத்துல துவக்கத்தில் இருக்காரு. சித்திரை 18 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ குரு 6ஆம் இடத்துக்கு வர்ற அமைப்பு தான் இந்த வருஷம் பூரா உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லை. ஏன்னா ராசி அதிபதியே 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுறாரு. 6இல் குரு வரும்போது நிறைய பொருளாதார பிரச்சனைகள், கடன், நோய், வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகம் வளர்த்துருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதில் உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் போய் ஆண்டின் துவக்கத்தில் உச்ச வீட்டில் இருக்கார். அது பெரிய பலம். அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய பின்னடைவுகள் வரும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து நல்ல வழிபாடுகள் மூலம் வெற்றிகளை நிறைய அடையலாம். அதில் உங்களுக்கு 4 ராகு 10 கேது, உங்கள் ஆரோக்கியம் நிம்மதி கிடக்கூடிய ராகு, தொழிலில் தடைகளை கொடுக்கக்கூடிய கேது. அப்போ இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு என்பது ஒரு போராட்டம், ஒரு தடை இருக்கக்கூடிய காலம்தான். அப்படியே கண்டினியூவாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் தடையாகக்கூடிய காலம்தான். ஸோ வழிபாடுகள் மூலம் நீங்கள் இதில் வெற்றிகளை நிறைய அடையலாம். அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு எப்படி என்றால், ராசி அதிபதி சனி 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுறார். பொதுவாக ராசி அதிபதி ஆட்சி பெற்று இந்த ஆண்டு பூரா இருக்க போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அது 2ஆம் இடத்துல இருக்காருங்கிறப்ப குடும்பம், தனம், வாக்கு. அப்போ கொஞ்சம் மற்றவர்களோட பேசும்போது கவனமாக இருக்கணும். 2இல் சனி இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கொடுத்து ஏமாறக்கூடிய காலமாக இருக்கும். வாக்குறுதி கொடுத்து அதை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும். ஆனால் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு தான் கடைசி தீர்ப்பு வெற்றி. காரணம் உங்களுக்கு சனி ஆட்சி பெற்றிருக்கார். அது ஒரு பெரிய பலம். ஆனால் இந்த மகர ராசிக்கு வந்து 7 சனி இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. அப்போ 7 சனி கடந்து போக வேண்டி இருக்கிறனால கொஞ்சம் ஒரு விஷயத்தை யோசித்து கவனமாக போனீங்கனாலே போதும், வெற்றிகள் தடையாகாது. அதில் குரு பயிற்சியானது மிகப்பெரிய நல்ல பயிற்சியாக சித்திரை 18 உங்களுக்கு வரப்போகுது. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வர்றாரு. குரு ராசியை பார்க்க போகிறாரு. மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் 1 வருஷம் குரு பயிற்சி, ராசியை நேரடியாக பார்க்குறதுனால பொற்காலம். ஸோ அதுவும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக வந்துடுது. அப்போ உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் 1 வருஷம், குரு ராசியை பார்க்க போகிறார் 1 வருஷம், 7 சனி கூட இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை அதெல்லாம் சரி பண்ணி இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக இருக்கும். அப்போ நல்ல இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதேமாதிரி வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்க தயாராக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு பலன்கள் எப்படின்னா, ராசி அதிபதி சனி ராசியிலே ஆட்சி பெற்றிருக்காரு. அது பெரிய பலம். 1 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. இருந்தாலும் ஜென்மச்சனி இன்னும் உங்களுக்கு இருக்குது 1 வருஷம். அதே மாதிரி இன்னும் 2.5 வருஷம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் பூரா சனி உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்காரு கும்பத்திற்கு. அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் இந்த ஜென்மச்சனி என்பது சில தடைகளை கொடுத்து தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஹெல்த்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் 50 வயசு 60 வயசு இருக்குங்க, ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சனி நிறைய ஆரோக்கிய கெடுதல் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனாலும் ஆட்சி பெற்று நன்மைகளையும் கொடுப்பாரு, தீர்வை அவரே கொடுப்பார். அது ஒரு பெரிய பலம். ஆனால் குரு 4ஆம் இடத்துக்கு வரப்போறாரு, உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. பொதுவாக குரு 4இல் கோச்சாரத்துக்கு வரும்போது நல்ல பயிற்சி கிடையாது. ஆரோக்கியம், நிம்மதி நிறைய கெடும். ஆனால் சொத்துக்கள் சார்ந்த சில விஷயங்கள், வெற்றிகள், வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு நின்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு நிறைய பலத்தை கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் தீமையும் கலந்த இந்த ஆண்டாக இருக்கும். அதில் உங்கள் சுய ஜாதகம் வளர்த்துருந்தால் நன்மைகள் நிறையவே கிடைக்கும். சுய ஜாதகத்தில் தசாபதிகள் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த 7 சனி குரு 4ல் வரும்போது கொஞ்சம் இந்த வருஷம் அந்த தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் ராசி அதிபதி அங்கே ஆட்சி பெற்று பலமாக இருக்கார். அவர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்பார் இந்த ஆண்டு பூரா. அதில் உங்களுக்கு 2ல் ராகு 8ல் கேது. அப்போ ராகு கேதுக்களும் நிறைய பொருளாதார தடை, குடும்பத்தில் பிரச்சனைகள், நிறைய தடை தோல்விகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் ராகு கேதுக்கள் இருக்காங்க. அப்போ இந்த ஆண்டு நீங்கள் கடந்து போகிறதுக்கு இறை வழிபாடுகள் நிறைய சப்போர்ட் பண்ணும். உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு பொருளாதார தடை மெயினாக இருக்கும். குடும்பத்தில் கவனம், பிரச்சனைகள் நிறைய வராமல் பார்த்துக்கோங்க. வாக்குறுதி கொடுத்து ஏமாறக்கூடிய காலமாக இருக்கும். அந்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய காலமாக இருக்கும். கடன்கள் உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய காலமாக இருக்கும். அதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு எப்படி என்று பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ராசி அதிபதி குரு இந்த வருஷம் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. சித்திரை 18 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ராசிக்கு 3ல் மறைகிறார். அப்போ குரு பயிற்சி உங்கள் ராசி அதிபதி மறைஞ்சு போகிறாரு. அப்படிங்கிறப்ப பகை வீட்டுக்கு போகிறாரு. உங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பை தரமாட்டார். அப்போ இந்த ஆண்டு நிறைய முயற்சிகளுக்கு தடை உண்டு. அதை நீங்கள் கவனமாக வச்சுட்டு தான் ஒரு முயற்சி எடுக்கணும். அதே போல் உங்கள் ராசியிலே ராகு 7ல் கேது இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் நிறைய தடைகள் வரும். நிறைய தடைகளை மீண்டு தான் வெற்றி அடையணும். திருமண வாழ்க்கையில் தடை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நிறைய கசப்புகள், மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ கவனமாக போகும்போது வெற்றிகள் நிறைய குறையாது. அதில் உங்கள் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு தான் இந்த ஆண்டே துவங்குது சனி கூட சேர்ந்து. அப்போ அதுவும் உங்களுக்கு பெரிய பலமாக இல்லை. அப்போ உங்களுக்கு நிறைய ஒரு தடைகளை தாண்டி போகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வலுத்து நல்ல தசாபதியில் இருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது பொது பலன்கள் தான். நல்ல இறை வழிபாடுகளை செய்து வெற்றிகளை நிறைய அடையலாம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு 7 சனி இப்போ தொடங்கியிருக்கு.
இந்த ஆண்டு ஏழரை சனியில் சனி விரயச்சனியாக இருக்கார். அப்போ ஏழரை சனி கோச்சாரம் சரியில்லை. குரு உங்கள் கோச்சாரத்தில் போய் மறைகிறாரு. இப்போ ராகு கேதுக்குன்னு உங்கள் ராசி மேலே இருந்து 7ல் கேது இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ நிறைய வீண்பழி, அலைச்சல், நிறைய கெட்ட பேர்கள், நிறைய தடை தோல்விகள் வரக்கூடிய ஆண்டாக குரோதி ஆண்டு இருக்கும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் வலுத்திருந்தால் அது உங்களை பெருசாக பாதிக்காது. நல்ல இறை வழிபாடுகளை செய்து நிறைய வெற்றிகளை நீங்கள் அடையலாம். அதில் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்பு கட்டாயம் உண்டு, சிலருக்கு தொழில் மாற்றம் கட்டாயம் உண்டு குரோதி ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு. எனவே நான் சொன்ன இந்த பொது பலன்கள் அவரவர் சுய ஜாதகத்தில் கட்டாயம் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இதை கம்பேர் பண்ணி வழிபாடுகள் செய்து இந்த தமிழ் புத்தாண்டை வெற்றி ஆண்டாக மாற்றிக்கொள்ளுமாறு நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.